பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஐயோ சாம், இப்படி உன் போட்டோவை கட்டி பிடிச்சி தூங்குறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? உன் போட்டோ பக்கத்துலயே தூங்கணும், பக்கத்துல தூங்கணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமாடா எனக்கு. இப்படி டெய்லி ஒவ்வொரு போட்டோ எடுத்து வச்சு நான் கட்டி பிடிச்சி தூங்குவேன் தெரியுமா? அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சாம். என்னமோ எனக்குள்ளேயே ஒரு மாதிரி சந்தோஷம்டா. இந்த போட்டோவை பார்க்கும் போது எடுக்கும் போதெல்லாம் எனக்கே தெரியாம நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுலயும் நீ எனக்கு மெட்டி போடுற மாதிரி அந்த போட்டோதோ, இப்படி நிக்கிற போட்டோ, இதெல்லாம் என்னமோ என் லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷல்னு தோணுதுடா. இந்த மாதிரி நான் நேர்ல இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன் தெரியுமா? ஆனா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சாம். ஆனா என்னமோ இப்படி உன் போட்டோவை கட்டி பிடிச்சி தூங்குறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. என்னடா யோசிக்கிற, நைட் டைம்ல இப்படி பின்னி போட்டுட்டு இருக்காளே நீ யோசிப்ப. ஏன்னா நான் நைட் டைம்ல பின்னி போட மாட்டேன்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு எதுக்கு திரும்ப பின்னி போட்டிருக்கேன் எனக்கே தெரியலடா. இன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷத்துலதான் உன் போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் கொஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா பாத்தியா, நீ போட்டோவை கொஞ்சம் விட்டுட்டு இருக்கடா. என்ன நீ நேர்ல கொஞ்சம் விடுவேன்னு பார்த்தா போட்டோல கொஞ்சம் விட்டுட்டு இருக்கப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. வேற என்ன பண்றது? நான் லவ் பண்றேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அதே நீ என்ன லவ் பண்றியன்னு எனக்கும் தெரியாது. இல்ல இதுக்கு மேல லவ் பண்ணுவியா அதுவும் கேட்டாலும் தெரியாது. இப்படி எல்லா புதிருக்கும் தெரியாமலே ஆன்சர் இருக்கு தெரியுமா எனக்கு. இதுக்கெல்லாம் எப்ப எனக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க போற? ஒரு ஆன்சர் தான் எனக்கு கூடேண்டா. என்ன எப்ப பார்த்தாலும் இந்த போட்டோவை கட்டி பிடிச்சி தூங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ இல்ல உன்னை கட்டி பிடிச்சி உன் தோல்ல சாயணும் போலயே இருக்கடா. ஆனா அதெல்லாம் எப்ப நடக்கும்னே தெரியல சாம். போசன் கஷ்டமா இருக்கு சாம். நீ என்ன லவ் பண்ணுவியா லவ் பண்ண மாட்டியான்னு எவ்வளவு யோசனை தெரியுமா எனக்குள்ள இருக்கு. பண்ணா சந்தோஷமா இருக்கும், பண்ணலன்னா வருத்தமா இருக்கும். ஆனா நீ ஹாப்பியா இருப்பல்ல, அதுக்காக அந்த வருத்தத்தை கூட பொறுத்துக்கலாம். எனக்கு சாம் நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் சாம் எனக்கு வேணும். வேற எதுவும் எனக்கு வேணாம் சாம். இப்படியே உன் போட்டோவை கட்டி பிடிச்சி கடைசி வரைக்கும் தூங்குவேன். அதே நீ என் பக்கத்துல இருந்தா உன்னை கட்டி பிடிச்சி தூங்குவேன் சார். ஆனா பாத்தியா இப்ப போட்டோவை கட்டி பிடிச்சி தூங்குற நிலைமை வந்துருச்சு எனக்கு. என்னமோ தெரியல, எனக்கு நைட்டு தூக்கம் வராத முதல்ல உன் போட்டோவை பிடிச்சி கட்டி பிடிச்சி தூங்கும் போது அப்படி தூக்கம் வந்துரும் சாம். அதுதான் ஏன்னு தெரியல சாம். எனக்கு ஒரு மாதிரி உன் போட்டோவை கட்டி பிடிச்ச உடனே நான் பாட்டுக்கு நிம்மதியா தூங்க வேண்டாம். அவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா உனக்கு. இதெல்லாம் எங்க இருந்தா நீ தெரிஞ்சுக்க போற? நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க மாட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ இந்த பொண்ணு நினைச்சு தூங்கிட்டு இருக்கியோ யாருக்குடா தெரியும். ஆனா நான் பாரு உன்னையே நினைச்சு தூங்க வேண்டியதா இருக்கு எப்போதும். என்ன அப்படி மாத்தி வச்சுட்ட சாம். நீ உன்னை ஒரு டைம் கூட பார்க்காம இருந்தா இவ்வளவு போட்டோ எனக்குள்ள சேர்ந்துருக்குமா அப்படின்னா தெரியாதுடா. உன்னை எப்போ அந்த ஸ்கூல் டைம்ல நான் பார்த்தனோ அப்பவே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாம். அந்த டைம்ல எல்லாம் எனக்குள்ள காதல் இருக்கான்னு தெரியாது. ஆனா நீ ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரல பத்தியா, அப்பதான்டா தெரிஞ்சிச்சு உண்மையாலுமே நான் உன்னை காதலிக்கிறேன்னு. அப்போ ஸ்டார்ட் பண்ண போட்டோ தான். நீ ஸ்டைலா உட்காரும் போது காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நான் எவ்வளவு போட்டோ எடுத்திருக்கேன் தெரியுமா? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், உன் கூடவே இருக்கணும்னு இத்தனை போட்டோவும் எடுத்தேன் தெரியுமா? சப்போஸ் நீ என் கூட இல்லாம போனா கூட இந்த போட்டோஸ் எல்லாம் என் கூட இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன். உன்னை பிடிச்ச அன்னையில இருந்து உன்கிட்ட பின்னாடி வரும்போது அங்க ஒரு போட்டோ எடுத்தது, ஸ்கூல் டைம்ல எடுத்தது, காலேஜ் டைம்ல எடுத்தது, காலேஜ் டைம்ல நீ உட்காந்து டீ குடிக்கும் போது எடுத்தது, இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன் தெரியுமா உன்னை பார்த்து பார்த்து. சில போட்டோஸ்ல நான் தான் எடிட்டிங் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி போட்டோஸ், அதனால நான் தான் பண்ணேன். உன்னை பார்த்த அன்னையில இருந்தே உன் கூட தான் வாழணும்னு எனக்கு தோணிச்சுடா. அந்த செகண்ட்ல எடுத்த போட்டோ தான் அதெல்லாம். அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கா? நீ என் கூட நின்று பேசிட்டு இருந்தீ. இங்க இந்த போட்டோவை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டோல பார்க்கும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமாடா? நீ முத என்கிட்ட பேசின ஒரே நாள் அந்த நாள் மட்டும்தான்டா. நீ மறந்துட்டியோ என்னமோடா, நான் உன்னை நான் அவ்வளவு முழுசா ஞாபகம் வச்சிருக்கேன்டா. ஸ்கூல் ஆனுவல்ல ஆடின பத்தியா, அப்ப நீ என்கிட்ட பேசின, நீங்க டான்ஸ் ஆனது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த மாதிரி சொன்னடா நீ. அப்போ நான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். எனக்கு யார் சொல்லியிருந்தாலும் இவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பேன்லாம் எனக்கு தெரியாதுடா. ஆனா நீ சொல்லும் போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? அதுக்கு முன்னாடில இருந்தே நான் காதலிச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசினது கிடையாது. ஆனா அன்னைக்கு டான்ஸ் ஆடும் போது என்கிட்ட பேசும்போது அவ்வளவு ஹாப்பி. பல டைம் யோசிச்சிருக்கேன் ஸ்கூல்ல காதல் பண்றது அது உண்மையா இருக்காதோ, அது ரொம்ப தப்பு அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன்டா. ஆனா என்னமோ தெரியலடா, உன் மேல காதல் வந்தது அப்ப வந்தது, ஆனா இப்போ அது போக மாட்டேங்குதுடா. என்ன புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா சாம்? இதெல்லாம் எங்க இருந்துடா உனக்கு தெரிய போகுது? நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியான்னு கூட எனக்கு தெரியாது. உன்னை கம்பல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நான் உன் கூட வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமாவே இருக்குடா. எனக்கு எதுக்குமே ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. நீ தான் அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கணும் சாம். இப்போ உன் தோல்ல சாஞ்சி படுத்து தூங்கணும் போலயே இருக்குடா. ஓய், என்ன அவ்வளோ பிடிக்குமா? உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. நீ எப்படிங்க? மேடம், நீங்க தான் என் போட்டோவை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்களே, அதுதான் எதுக்கு போட்டோ எல்லாம் கட்டி பிடிச்சி தூங்கட்டும், நம்மளே நேர்ல போலான்னு வந்தேன். சாம், இது நீதானா? உண்மையாலுமே வாடா, எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இப்பதான் உன் தோல்ல சாஞ்சி தூங்கணும்னு ஆசையா இருந்துச்சு சாம்.
எப்படி சாம் நான் நினைச்சது எல்லாத்தையும் செய்வேன். நீ நினைக்கிற எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் இந்த சாம் இருக்கேன். சாம் நான் உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். இந்த ஹேர்ல சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார். நான் இப்பதான்டா நினைச்சேன், ஆனா நீ வந்துட்ட பாத்தியா. இப்படியே கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியா சாம்? நான் உன்னை கம்பல் பண்றேன்னு நினைக்காத சாம். எனக்கு ஆசையா இருக்கு சாம் உன் கூட வாழணும்னு. ஒரே ஒரு நாளாவது உன் கூட வாழணும்டா. அந்த ஒரு நாள் உன் கூட வாழணும் சாம். அதுக்காக ரொம்ப ஆசையா இருக்கு சாம். அப்போ உன் காதல நீ என்கிட்ட சொல்லலாம்ல. காதல் தன்னால தானே வரணும். நான் சொல்லி நீ சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல சாம். ஒருவேளை அந்த இடத்துல நீ வேணான்னு சொல்லிட்டாலோ இல்ல உனக்கு மனசு கஷ்டமாயிட்டாலோ என்னால தாங்க முடியாது சாம். உன்னை எனக்கு பிடிக்கல இப்படியெல்லாம் நீ சொல்லிட்டேன்னா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் சாம். அதுக்கு தாண்டா என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன். ஓ நைட்டு போட்டோவை கட்டி பிடிச்சி தூங்குறது அழுகுறது இதெல்லாம் தானே நடக்கும். அப்போ என் தோல்ல செஞ்சு தூங்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இருக்குடா, நான் எப்படி என் காதல உன்கிட்ட வந்து சொல்லுவேன்? சொல்லி உன் மனசையும் கஷ்டப்படுத்தி என் மனசும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் சாம். இப்படியே இந்த போட்டோவா என் கூடயே இருந்துரு சாம். இந்த போட்டோ எப்போதும் என்னை விட்டு போயிடக்கூடாதுடா. இந்த போட்டோ எல்லாமே என் கூட இருந்தா மட்டும் எனக்கு சாமே என் கூட இருக்க மாதிரி இருக்கும் சாம். இப்ப கூட பாரு, நான் போட்டோவை கட்டி பிடிச்சுதான் தூங்குனேன், ஆனா நீயே என் கூட இருக்க மாதிரி இருக்கு பாரு சாம். இதுதான்டா எனக்கு வேணும். உன்கிட்ட வந்து காதல் சொல்லி நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன்னா போச்சு சாம். அதை தாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட மனசுல சத்து இல்ல சாம். என்ன விட்டுருப்பா. சப்போஸ் சாம்குள்ள காதல் வந்துச்சுன்னா வேணா என்கிட்ட வந்து சொல்லலாம். ஆனா நான் எதுவும் போய் சொல்ல மாட்டேன். இதுக்காக தான் அஜய் கிட்ட கூட நான் ஒண்ணுமே சொல்லல தெரியுமா. அவன் கிட்ட சொன்னா ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் அவன் செய்வான். இதையும் போய் செஞ்சுட்டானா போச்சு சாம். உன்னை கம்பல் பண்ணி என் மேல காதல் வர வச்சுட்டா அது கடைசி வரைக்கும் நிலைக்காது சாம். அது ஒண்ணு எனக்கு வேணும் சாம். அதனால மட்டும் தானே நான் யார்ட்டையும் சொல்லாம எனக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன். எனக்கு போதும், நீ எனக்கு கிடைக்கலனாலும் இந்த போட்டோஸ் கூட நான் வாழ்வேன் தெரியுமா. அப்போ என் கூட வாழணும்னு ஆசை இல்லையா உனக்கு? இருக்குடா, ஆனா என்ன பண்றது, மனசு ஒரு பக்கம் சொல்லுது, மைண்ட் ஒரு பக்கம் சொல்லுது. நான் இதை எதை கேட்பேன்? அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். உனக்குள்ள எப்பயாவது காதல் என் மேல வந்துச்சுன்னா நீ வந்து சொல்லலாம், தப்பு இல்ல. பட் நானா வந்து என்னைக்குமே உன்கிட்ட சொல்ல மாட்டேன் சாம். உன்னை கம்பல் பண்ணி என் மேல காதல் வர வைக்க விட மாட்டேன் சாம். எனக்கு எப்போதும் தன்னால காதல் வரணும்டா. எனக்கு எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி உனக்கு வரணும். அது கடைசி வரைக்கும் இருக்குடா. நான் கம்பல் பண்ணி நான் லவ் பண்றேன்னு சொல்லி நீ லவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது சாம். அதனாலயே அஜய் கிட்ட சொல்லாமலே நான் இவ்வளவு நாள் மறைச்சிருக்கேன்டா. அவன் கண்டிப்பா என் ஃப்ரெண்டு ஆசைப்படுறதை நான் செஞ்சே ஆகணும்னு உன்கிட்ட வந்து பேசுவான், பேசி புரிய வைப்பான். எனக்கு என் சாமுக்கு தன்னால என் மேல காதல் வரணும். இந்த பாவப்பட்டோ அவன் சொல்றானோ இப்படியெல்லாம் எனக்கு வேணாம். அது நிலைக்காது சாம். லவ் பண்ணி உன் கூட ஊரை சுத்தி உன் கூட பைக்ல போய் இப்படியெல்லாம் தாண்டா நான் வாழணும். அவன் சொல்லி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் சண்டே ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டா கூட நான் உன்னை கம்பல் பண்ணி தான் லவ் பண்ண அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லிடக்கூடாது சாம். அதுக்குன்னே இந்த ஷாலு வெயிட் பண்ணுவா. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுவா. கடைசி வரைக்கும் நீ கிடைக்கலனாலும் போதும், இப்படி கனவுல வந்து என்ன சந்தோஷப்படுத்தினா கூட போதும் சாம். நீ வேற யாரையாவது லவ் பண்ணாலும் இதெல்லாம் எனக்கு ஹாப்பி தான்டா. வருத்தம் எல்லாம் பட போறது கிடையாது சார். ஏன் அப்படி? ஏன்னா என் காதலன் சந்தோஷமா இருக்கிறது தானே எனக்கு வேணும். அப்ப அவன் சந்தோஷமா இருக்கணும்னா அவன் எந்த பொண்ணு பாக்குறானோ அந்த பொண்ணு கூட தானே வாழ முடியும். அப்படி வாழ்ந்தா தானே என் சாம் சந்தோஷமா இருப்பான். இல்லனா என் சாம் சந்தோஷமா இருக்க மாட்டான் தானே. அதனால தான்டா. இப்ப பாரு, நான் நினைச்ச நேரத்துக்கு நீ வந்த, நீ என் கூட பேசுற, போட்டோவை கட்டி பிடிச்சி தூங்கும் போதெல்லாம் நீ என் கூட வர. நான் எப்பெல்லாம் என் சாம பாக்கணும்னு நினைக்கும் போது என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற. இதை விட வேற என்னடா எனக்கு வேணும்? இது போதும்டா, இது மட்டும் போதும் சாம். நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துருவேன். நான் எடுக்கிற ஒவ்வொரு போட்டோ, நீ சிரிக்கிற ஒவ்வொரு போட்டோ, இதெல்லாம் எனக்கு போதும்டா. நீ எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கியோ அப்பெல்லாம் நான் ஒரு போட்டோ எடுப்பேன். ஏன்னா நீ சந்தோஷப்படுறத பார்த்து பார்த்து நானும் சந்தோஷப்படணும்னு நான் நினைப்பேன்டா. அப்ப என் கூட வரணும்னு உனக்கு ஆசை இல்லையா? 100 ஜென்மம் வந்தாலும் உன் கூட தான் வாழணும்னு ஆசையா இருக்கு சாம். ஆனா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குடா. வீட்டுல பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இது எனக்கு வேணாம். என் சாம உருகி உருகி லவ் பண்ணும்போது, அவன் என்ன உருகி உருகி லவ் பண்ணும்போது, இதெல்லாம் தாண்டா எனக்கு வேணும். என் கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் உனக்கு வேணாமா? அது காதலும் நல்ல காதல் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டேன்டா. அதுக்காக ஒரு 1 மந்தாவது உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைடா. வீட்டுல பாக்குற மாப்பிள்ளையா இல்ல, நான் பாக்குற மாப்பிள்ளையா, எனக்கு பிடிச்சவனை பார்த்து 1 மாசம் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குடா. உன்னை அது நடக்குமா நம்புறியா? தெரியல, அது நடக்குமா என்னன்னா எனக்கு தெரியல. எனக்கு ஆசை இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு இதை விட வேற எந்த ஆசையும் இல்லடா. அது நடக்கலனாலும் பரவாயில்லடா, எனக்கு பரவாயில்லதான், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ சாம் இருக்கு, அவ்வளோ சாமி பார்த்து பார்த்து நான் ரசிப்பேன் தெரியுமா. நான் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது நீ பார்த்தா வருத்தப்பட மாட்டியா? அப்ப கூட நான் அந்த பொண்ணை பாப்பனும் என்னமோ உன்னை பாப்பேன். நீ சந்தோஷமா இருக்கியான்னு தான் நான் பாப்பேன் சாம். இந்த ஜென்மம் கிடைக்கலனாலும் அடுத்த ஜென்மம் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் சாம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் சாம். இந்த ஷாலு எப்போதுமே உனக்கானவதான்டா. நீ கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் சாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல. என் சாம் சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் இந்த ஷாலு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா என் சாமுக்கு ஒண்ணுனா நான் ரொம்ப வருத்தப்படுவேன் சாம்.
உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். உனக்காக எப்போதும் நான் இருப்பேன் சாம். ஆனா உனக்கு தெரியாமலே உனக்காக நான் இருப்பேன் சாம். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உனக்கு தெரியாமலே நான் சால்வ் பண்ண வேண்டாம். உனக்கு இந்த ஷாலு எப்போதும் கூட இருப்பேன். ஐ லவ் யூ சாம். மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன். மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே. நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம். நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம். என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்துதான் என்னில் சுவாசம் வரும் என் அன்பே. கதிர் எங்க இருக்க கதிர்? கதிர் கதிர் எங்க இருக்க கதிர்? நான் வந்துட்டேன்டா, உனக்கு கனவுல வந்திருக்கேன் கதிர். நீ கதிர் எங்க இருக்க? வா கதிர், உன்னை பார்க்கணும் கதிர். எதுவும் பண்ணிக்காத கதிர். உனக்காக என் காதல சொல்ல வந்திருக்கேன் கதிர். எங்கடா இருக்க? டேய் இங்க தானடா வர சொன்னேன். எங்கடா போன கதிர்? கதிர் எங்க கதிர் போன? கதிர் எங்கடா இருக்க? வாடா வெளியில. வர சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்டா, நீ எதுவும் பண்ணிக்காத கதிர். நீ என்ன பார்க்காம இருக்க கூடாதுடா. என்ன பார்க்காம நீ எப்படி இருப்ப கதிர்? என்ன பார்க்கணும் கதிர். நீ என்ன பார்த்துட்டே இருக்கணும்டா. உன்னை காதலிக்கிற வா கதிர். எதுவும் பண்ணிக்க கூடாது கதிர். என் கூடயே இருக்கணும் கதிர். கதிர் டேய் எங்கடா இருக்க? வெளியில வாடா. எங்க நீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தவங்க தானே? டேய் எங்க இருக்க? வாடா. எங்க என்னாச்சுங்க? யாருடா இந்த பொண்ணு? டேய் இன்னைக்கு ஒருத்தர் வந்தார்ல என்ன திட்டுறதுக்கு. என்னது திட்டுறதுக்கா? கொஞ்ச நேரம் கம்மனிடுறா. ஆமா இப்ப அதுக்கு என்ன? அவங்களோட பொண்ணு தான்டா. பொண்ணா? இவங்களா? ஓ அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பொண்ணு இவங்களா? ஆமாண்டா. சும்மாவே அவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாரு. லஹங்கா போட்டுட்டு வந்திருக்காங்கன்னா ஏதாவது ப்ராப்ளமா தான் இருக்குமோ? வீட்டுல இவங்களுக்கு பிடிக்காம ஏதாவது என்கேஜ்மெண்ட் இல்லாட்டினா கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவது நடக்குமோ? அதனாலதான் இங்க ஓடி வந்து வாடா வாடாங்கிறாங்களோ? ஐ திங்க் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நேத்து கூட இவங்களை பார்த்து பேசினேன். அப்பனா நேத்து சொல்லியிருப்பாங்களேடா. கரெக்ட் தான்டா. ஆனா சந்தோஷமா இருந்த கல்யாணம்னா சொல்லலாம். சந்தோஷமே இல்லாத கல்யாணம் இருந்தா அவங்க எப்படி சொல்லுவாங்க? தெரியுது ஒரு பொண்ணு நைட் நேரத்துல லஹங்கா போட்டு 11 மணிக்கு வெளியில வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ இருக்கும்னு தான் நினைக்கிறேன்டா. ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமோ? கேட்டு பாருடா. அவன் என்ன விட்டு போயிட்டான். அவன் இனிமே வர மாட்டான். அவன் மொத்தமா என்ன விட்டு போயிட்டான். நீ ஏமாத்திட்டான். ஹலோ உங்க பேர் கௌசி தானே? அவன் போயிட்டான். அவன் என்ன விட்டு போயிட்டான். நான் எதுவுமே பண்ணாத தப்புக்கு திரும்பி தண்டனை அனுபவிக்கிறேன். ஐயோ ஏதோ பெரிய பிரச்சனை போலயே. எனக்கு என்னமோ உங்க சித்தப்பாதான் ஏதோ பண்ணிருப்பாருன்னு தோணுது. ஏன்டா அவர் மேல தூக்கி பழிய போடுறீங்க? உனக்கு அவனை பத்தி தெரியல. அவன் ரொம்ப மோசமானவன். எனக்கு எதுவுமே புரியலடா. கௌசி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? யாரும் உங்களை விட்டு போனா? 11 மணி ஆகுது. எங்க ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? அவன் தான் வர சொன்ன. அவன் என்ன விட்டு போயிட்டான்ல. நான் அவனை ஏமாத்திட்டல. அவன் என்ன விட்டு போயிட்டான். பண்ணாத தப்புக்கு திரும்பி எனக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிட்டான்ல. அவன் எனக்கு வேணும். எங்கடா இருக்க? டேய் வெளியில வாடா. உன்னை நான் பார்க்கணும்டா. நான் எந்த தப்பு பண்ணலடா. நான் உன்னை காதலிக்கிறேன். வெளியில வா ப்ளீஸ் டா. வெளியில வாடா. ஐயோ பாவுண்டா. மேபி ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஏ ஆமாண்டா. சித்தப்பா ஏதாவது பண்ணிருப்பாரோ? ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏய் உன்னை பார்க்க வந்துட்டேன். நீ வெயிட் பண்றேன்னு சொன்னல. எங்க போன? இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி புரிய விடா. கௌசி நாங்க கிட்டத்தட்ட 9 o'clock இருந்து இங்க வெயிட் பண்றோம். இங்க அப்படி யாருமே இல்ல. அவன் இங்கதான் வர சொன்ன. இங்க வெயிட் பண்றேன்னு என்கிட்ட சொன்னான். அவன் போய் சொல்ல மாட்டான். உன்னை பாக்குறதோட இதோட கடைசி நாள்னு சொன்னான். அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ அங்க வரலன்னா நான் உன்னை பார்க்க மாட்டேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னான் அவன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை கூப்பிடுங்களேன். கௌசி நான் சொல்றது முதல்ல கேளுங்க. அப்படி யாருமே இங்க இல்ல. இல்ல அவன் இங்கதான் இருந்தான். நான் இங்க வரலன்னா என்ன பாக்குற கடைசி நாள்னு சொல்லிட்டு தான் போனான். அவனை வர சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி. நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இதுக்கெல்லாம் காரணம் என் சித்தப்பா தான். அவர் பண்ணனாலதான் அவன் வரலன்னு நினைக்கிறேன். நினைச்சேன்டா அவருதான் இருக்கும். அவர் பண்ண வேலை நல்லாவே தெரியும். சரி ஓகேங்க. மழை பெய்யுது. கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயாவது வாங்க. இல்ல அவன் வராம நான் எங்கேயும் வரப்போறது கிடையாது. நீங்க உங்க வீட்டுல நம்பராது சொல்லுங்க. நான் பேசுறேன். வேணா அவரு திரும்பி பார்த்தாருன்னா ஏதாவது பண்ணிடுவாரு. அவருக்கு கால் பண்ண வேணாம். சரி ஓகே கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயாவது வாங்க. பாருங்க மழை வேற பெய்யுது. அது மட்டும் இல்லாம இது உங்க ஃப்ரெண்டு வீடுன்னு நினைச்சிட்டு வாங்க ப்ளீஸ். ரொம்ப மழை பெய்யுதுங்க. கொஞ்சம் வாங்க. அவன் வராம நான் எங்கேயும் வரல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன். நான் இங்கே இருந்ததா அவன் சப்போஸ் வந்தா கூட என்ன பாப்பா. இல்லாட்டினா நான் வரலன்னு சொல்லி போயிடுவான். அப்புறம் என் கண்ணுலயே அவன் பட மாட்டான். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் இங்கே இருக்கேன். எனக்கு என்னமோ அவன் வந்துட்டு போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். இருங்க. நாங்க கிட்டத்தட்ட 9 மணில இருந்து இங்கதான் இருக்கோம். யாருமே வரல. வந்திருந்தா கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் அப்படி யாராவது வந்தா கூட நாங்க சொல்றோம். நீங்க வீட்டுக்குள்ள வாங்க ப்ளீஸ். நான் வரல. நீங்க போங்க. எனக்கு அவன் வேணும். அவன் கண்டிப்பா எனக்கு வேணும். சித்தப்பா தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு தோணுது. ஒன்னும்
ஒண்ணுமா இருக்காதுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க அண்ணனா நினைச்சு நீங்க உள்ளாருவாங்க. இந்த அண்ணன் கூப்பிட்டா வரணும்ல உள்ளாருவாங்க. யாராவது வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன். டேய் என்னடா அண்ணன்ட்ட கொஞ்ச நேரம் கம்மன் இருடா. கதிருக்கு தான் அந்த பொண்ணு ஃப்ரெண்டு, எனக்கு தங்கச்சி மாதிரி தான். எனக்கும் ஃப்ரெண்டு, அவனுக்கும் ஃப்ரெண்டா, உனக்கும் ஃப்ரெண்டு தான்டா. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. கண்டிப்பா அவங்க இந்த வீட்டுக்குள்ள யார் என்னன்னு தெரியாம எப்படி வருவாங்க? அண்ணன்னு சொன்னா கண்டிப்பா வருவாங்க. அமைதியா இரு. ஆமா நான் கூட்டிட்டு போ. இல்ல அப்புறம் அவன் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் ஏதாவது பண்ணிப்பான், சித்தப்பா ஏதாவது கண்டிப்பா பண்ணுவாரு. எனக்கு அவன் வேணும், எல்லாமே ஏன் தப்பு தான். அவனை காதலிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. அவனை காதலிச்சிருக்க கூடாதுன்னா அவன் என்ன லவ் பண்ணிருக்க கூடாது. அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. அதனாலதான் ஏன் சித்தப்பா அவனை அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. ஒன்னு சொல்லட்டுமா, யாருக்கு எப்போ யார் மேல காதல் வரும்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபேமிலி தடுத்தா கூட அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழும்னு தான் நினைப்பாங்க. என் சித்தப்பா ரொம்ப மோசமானவரு. அந்த பையன் உங்களுக்காக காத்திருப்பான், கவலைப்படாதீங்க. ஏன் என்னோடு உன் காதல் உண்டாச்சு, சிறு தண்ணீராய் நான் தவழ்ந்தேனே, இதில் எப்போது மின்சாரம் உண்டாச்சு. பெண்ணே பெண்ணே, ராவோடும் பகலோடும் உந்தன் ஞாபக தொல்லை, ரயில் பாதை பூவோடு வண்டுகள் தூங்குவதில்லை. இது சரியா தவறா என்பது சொல்ல சாஸ்திரத்தில் இடமில்லை. ஒரு பூ